ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் விழிப்போடு இருந்தால் அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் செம்மையா இருக்கும். மக்கள் விழிப்போடு இல்லைன்னா அந்த நாடு சுதந்திர நாடாக இருந்தாலும் ஒரு அடிமை நாடு தான் பொறுப்புள்ளப்படும். கண்ணுக்கு முன்னால ஒரு 2.5 வயசு பெண் குழந்தையை கற்பழிச்சு கொலை பண்ற பார்த்ததுக்கு பின்னாலும் 15 வயசு பெண் குழந்தையை கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே ஒரு வாரம் கழிச்சா வந்துச்சுன்னு சொல்ற ஒரு ஆட்சியில அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, கஞ்சா போதை அதிகமா போச்சு அதனாலதான் கேட்டதுக்கு பின்னாலும் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நாட்டில் பார்த்ததுக்கு பின்னாலும் அந்த நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை காட்டவில்லை என்றால் பாரதி சொன்னதுதான் மக்களோ நீங்கள் மாக்கள் நெட்ட நெடு மரங்கள்னு பாரதி வந்து சொல்லுவான். அது தெரிஞ்சதுனால தான் மக்கள் இதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தன் அப்பான்னு கூப்பிடுறாங்க மக்கள், அதை நான் ரொம்ப பெருமையா படுறேன் அப்படின்றாரு சார். ஒன்று சொல்லட்டுமா, இந்த நாட்டில் யாரை வேணாலும் பாருங்க, அண்ணான்னு சொல்லுவான், மாமான்னு சொல்லுவான், தம்பின்னு சொல்லுவான், மச்சான்னு சொல்லுவான், மாப்பிள்ளைன்னு சொல்லுவான், அப்பான்னு பெத்த அப்பனை தவிர வேற எவனும் சொல்ற இருக்கா பாருங்க, அவன் கேவலமான மனுஷன். இதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதனால் நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே அவர் அப்பான்றாங்களா? எந்த ஊரில் இருக்குது? அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்போ பரப்புரைக்கு போனாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இந்த மாதிரி அவர் காலில் விழுந்து தான் பதவி வாங்கினார் அப்படின்ட்டு ஒரு துணை முதலமைச்சராக இருந்து இந்த மாதிரி பேசலாமா சார்? அதாவது அவங்களுக்குலாம் வரலாறு தெரியுது இல்லைங்க. நான் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுறேன், நடந்த சம்பவத்தை. வரலாறு சொல்லுங்க. 1957 அவங்க தாத்தா அதான் முத்தமிழை வித்தவர் இருக்கிறாரு கருணாநிதி அவர்கள். கரெக்டாக சொல்றீங்க. அந்த சேர்ல உட்காந்துருக்கிறாரு அவர் தானே, அந்த வீட்டுக்கு முன்னால் போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஆமான்னு தான் அவர் அப்படியே இப்படி கையை கட்டினார். அந்த நடு திருவார் அப்படி திரும்பி பார்த்தது தான் இந்த சுயமரியாதை சுடரொடி. அப்படியே காலில் விழுந்தார். விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை, திரும்பி பார்த்தாரு. அந்த குன்னன்றவருடைய பேர் அவருக்கு ஞாபகம் இல்லை, நடுத்துருவாருக்கு. அவங்க அப்பா பேர் வந்து சஞ்சய் பொட்டின்னு பேர். டேய் சஞ்சய் பொட்டி மாவனே, யாரா அவன் காலில் விழுறான்னு உடனே இவர் கையை கட்டி, பெரியப்பா பெரியப்பா, அவர் வந்து இந்த சினிமாவுக்கெல்லாம் கதவசனம் எழுதுவார், நம்ம ஊரில் எலெக்ஷன் நிற்கிறாரு, அவர் தான் பேர் தான் கருணாநிதினாரு. அது சரிடா, ஏன் காலில் ஏண்டா விழுகிறான்? இவ்வளவு கான்வர்சேஷன் நடக்கிறவங்க விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே தலையை மட்டும் தூக்கி ஐயா ஆதரிக்கிறேன்னு சொல்லுங்க ஐயா. நான் பக்கத்தில் குனிஞ்சு இப்படி வேடிக்கை பார்க்குறேன், ஏன்னா இது எனக்கு புதுசு. அவர் சொன்னார், சரி சரி எந்திரி, என்னால் உனக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காது. இதுதான் நான் பார்த்த முதல் கருணாநிதி. இது யாரென்றே தெரியாத ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்காம இருந்ததா உங்க தாத்தா, அது தெரிஞ்சா அந்த பேச்சு வராது. கருணாநிதி வரலாறுல அவருமே காலில் விழுந்துதான் வந்து ஆரம்பிச்சாருங்களா என்ன பார்த்தா? ஆமா, 100 ரூபா கொடுத்தாலாம் காலில் விழுந்தாரு. அதெல்லாம் சொல்லட்டுமா? நான் எனக்கு எப்படி தெரியும் நீங்க நினைக்கலாம். நானும் அவங்க மூத்த அண்ணன் இருக்கிறாரு, ஸ்டாலினுடைய மூத்த அண்ணன் மூக்காமுத்து, 2 பேரும் ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், ஒரே ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம். எல்லாம் முழுசுன்னு சொன்னாலும் இவங்களும் அவ்வளவுதான். அதனால இவங்க மற்றவர்களை பற்றி கேலி பேசுகின்ற எந்த ஒரு தார்மீக யோக்கியதையோ அழுகதையோ கிடையாது. தனி மனித ஒழுக்கமோ நேர்மையோ நாணயமோ எதுவுமே இல்லாத ஒரு பின்னணியை வைத்துக்கொண்டு மற்றவர்களை கேலி செய்தா மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சி துப்புற மாதிரி உங்க முகத்துல தான் காரியம். என் நேரம் தெரியல, இந்த ஒன்றை இந்த உலகத்திலே என்ன தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, காமராஜர் இறந்தது 75. அந்த 75 எடப்பாடியும் அரசியலுக்கு வரல, அவரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க ஸ்டாலின் அரசியலுக்கு வரல. 2 பேரும் அரசியலுக்குள்ள வந்ததே 77 தான். அப்ப என்ன நடந்தது தெரியாத 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பக்கத்துல நான் ஊர்ல அந்த கேள்விப்பட்டோடனே அலறி அடிச்சுட்டு உடனே வந்தேன். அப்போ பாராமச்சந்திரனா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர், அதே பல பேருக்கு தெரியல. ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டா குலைக்கிற ஒரு ஜென்மத்துக்கு மீடியா பர்சன் சொல்லி ஒருத்தர் பேச வச்சிருக்காங்க. அப்போ நெடுமாறன் தான் தலைவராக இருந்தாரா? இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? கருணாநிதி வரலாறுல இன்னும் வேற என்ன சார் இருக்கு? இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க, சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. இல்ல சார், சோனியா காந்தி அவர்கள் காலில் விழுந்துதான் வந்து அந்த அது வீடியோவே இருக்கு சார், இன்னும் துணிஞ்சு கால தொட்டதெல்லாம் வீடியோ இருக்கு. அது பொய்யான வீடியோலாம் சார் சொல்லப்படுது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க இவரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, 2 பேருக்கு தான் இந்த குழந்தை பிறந்துன்னு சொல்றோம், வீடியோ ஆதாரம் இருக்கான்னு கேட்பீங்களா? என்ன சார் சொல்றீங்க? எமர்ஜென்சி முடிஞ்சது, தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல், அதில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து பேசுறாரு. அவர் வந்து உணர்ச்சிகரமான ஒரு பேச்சாளர். ஏன்னா அந்த மேடையில் நானும் இருந்தேன். பேசும்போது ரொம்ப எமோஷனலாக எமர்ஜென்சி பீரியடில் அந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அடுத்து இவர் பேசணும், இவர் பேசுனதை அப்படியே சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டால் போதும் இவர் எப்படின்னு. அவர் சொல்கிறாரு, உடன்பிறப்பே, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்னாண்டஸ் உன்னிடத்திலே வந்து அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் அவருடைய தோழி ஸ்நேகலதா ரெட்டிக்கும் இந்த சர்வாதிகார சண்டாளி கொடுத்த துன்பங்களை துயரங்களை உன்னிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து
இந்த மண்ணிலேயே மடிய போகிற நான் உன்னிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் சொல்லியட? நம்முடைய கடக உடன்பிறப்புகள் ஆயிரக்கணக்கான பேர்களை அடித்தார்கள், உதைத்தார்கள், தாங்கிக் கொண்டேன். சாத்தூர் பாலகிருஷ்ணன், சிட்டிபாபு அவர்களை அடித்தே கொண்டார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். என் மகன் மு.க. ஸ்டாலினை பல ஆடவர்கள் மத்தியில் நிற்க வைத்து கால்பந்தை உதைப்பதை கூட அறிந்தார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். அது மட்டுமா உடன்பிறப்பே? சொல்லவே நான் கூசுகிறது. உன்னிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் நான் சொல்ல முடியும்? என் மனைவியை, உன் அண்ணியை என் கண்களுக்கு முன்பாகவே பல ஆடவர்கள் மத்தியில் சோதனை என்கின்ற பெயரிலே நிர்வாணப்படுத்தினார்கள். அதோடு விட்டார்களா பாவிகள்? மாடிப்படியின் மேலும் கீழும் நடக்க சொன்னார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். மறைவிடத்தில் வைரம் பதுக்கி இருக்கக்கூடும் என்றார்கள். அந்த நிமிடமே இந்த கருணாநிதி செத்து விட்டான். இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்றால் சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் இந்த இந்திராவையும் இந்திரா கட்சியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலிருந்து தூக்கி எறிவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசினா அதே ஆளு அடுத்து 1-2 மாசத்திலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. இவங்கெல்லாம் இதை பேசலாமா? 67 என்னங்க சொன்னாங்க அவங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே 1 படி அரிசி, படிப்படியாக 3 படி அரிசி. இன்னைக்கு ஒன்று போட்டிருக்காங்களா? என்ன வளமில்லை தமிழ்நாட்டில்? தட்டினால் தங்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் இரும்பு, இவ்வளவு பெரிய நாட்டை வைத்துக் கொண்டு என்ன முன்னேற்றிருக்கிறார்கள். நாங்கள் வந்தால் சொர்க்கமாக்குவோம் சொன்னார்கள்ல, ஏதாவது எடுத்திருக்காங்களா? அது மட்டுமா சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேங்காய் நாரிலே ரப்பர் தயாரிப்போம், கடல் பாசியிலே அல்வா தயாரிப்போம். நானும் அல்வா சாப்பிடலான்னு 60 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் இல்லை. 67 சொன்னதே இன்னும் காப்பாத்துற. நீங்க என்னமோ அவங்கள பத்தி பேசு. திருமாவளவன் ஒன்று எனக்கு புரியுது. அவர் ரொம்ப சின்ன வயதுலேருந்து உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். எனக்கு தம்பியை போல வச்சுங்களேன். இதுவரை நான் எப்போதும் பார்த்திராத அளவுக்கு ஒரு பதட்டமும் குழப்பமும் மனதளவில் ஒரு ஆதங்கத்தோடு அவர் இருப்பது எனக்கு புரியுது. அதனால் இப்போ அவர் நடந்துக்கிற செயல்களை வைத்துக்கொண்டு அவர் மீது தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் மனுஷன்தான். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு அழுத்தம் அவரிடம் இருக்கிறது. கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாக வந்துடும். பழைய திருமாவளவனை பார்ப்போம். இல்லை சார், அடங்கமறு அத்துமீறு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு எல்லாம் கரெக்டு தாங்க. அவ்வளோ வேதனையோட வீடியோ போடுற அளவுக்கு அவர் அதை எல்லாரும் மனுஷன் தானுங்க. ஏதோ ஒரு அழுத்தத்தில் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அவர் செய்தது நியாயம் நான் சொல்லலை. ஒரு மன அழுத்தம். அவரும் மனிதர் தான். விரைவில் அதற்காக அவர் பழையபடிக்கு வருவார். யாரிடம் அவர் தவறாக நடந்து கொண்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவருடைய அன்பையும் பெறுகின்றார்களோ அது சரி பண்ணுவார். அவருக்கு அதாவது எல்லா மனிதனுக்கும் அவன் விரும்புகிற ஒரு சூழ்நிலை நடக்காமல் வேறு விதமான ஒரு நிர்பந்தம் ஒரு நிர்பந்தத்தால் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அப்படின்ற போது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த மாதிரி செயல்கள் மூலம் தான் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதை புரிஞ்சுக்க முடியும். திமுக கொடுத்துருக்கல சார், 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. எதற்காக? எதுக்கான அவங்க ஏன் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? இல்லை சார், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தெலுங்கு பாசம் அதனால் கொடுக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. தெலுங்கு பாசம் 10 வேலை 100 கொடுத்துருக்கலாமே, ஏன் 10 நிறுத்திட்டாங்க? பாசம் ரொம்ப 10 தான் இருக்கா, 100 இல்லையா? பாஜக உள்ள பூந்துரும், அதனால் அது எதுக்கிறவங்களாம் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லுகிற திமுக மிக சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்க்கிற கட்சியெல்லாம் வளர விடாமல் மட்டம் தட்டுவதும் மற்றவர்களை வளர்த்து விடுகின்ற ஒரு வழி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூட இருக்க கம்யூனிஸ்டோ அல்லது காங்கிரஸோ பிஜேபியோட ஒத்து போகாது. ஆனால் தேமுதிக ஒத்து போகும். அதற்காகத்தான் அவங்களுக்கு 10 சீட்டு. ஒத்து போகாது தான் கம்யூனிஸ்டுக்கு 5 சீட்டு. அப்புறம் எதற்காக சார் கூட்டணியில் இருக்கணுன்ற ஒரு சந்தர்ப்பம்? அதுதான் அதான் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுறாங்க. கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வரப்போகுது. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பல விபரீதமான வித்தியாசமான சூழ்நிலையில் பார்க்க போகிறீங்க. எந்த மாதிரி சார்? காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதவி விட்டு போறன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ற அந்த விஷயமா? இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அவர் 2 மாதத்துக்கு முன்னாலே போயிருந்திருப்பாரு. என்னமோ உட்கார வச்சுட்டாங்க பாவம், அதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மனதளவில் 2 மாதத்துக்கு முன்னாலே வெளியே போயிட்டார்.